ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் கிராஃப்ட்ஸ் லெட்ஸ்கலருப். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். நேற்று போட்டிருந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, தேங்க்யூ. நேற்று நான் வீடியோவில் என்ன போடணும்னு கேட்டிருந்ததுக்கு நிறைய பேர் பென் ஸ்டாண்ட் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ ரெடி. ஸோ மேலும் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப் நம்மளுக்கு எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ அந்த கம்யூனிட்டி டேப்பை ரொம்ப 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 நல்ல முறையிலையும் யூஸ்ஃபுல்லான முறையிலையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, தினமும் ஈவினிங் டைம் ஒரு 4 o'clock அந்த மாதிரி நான் ஒரு ஜிகே ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் தினமும் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா நம்ம தினம் போடும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுப்போம். தெரியவே இல்லைனாலும் நம்ம அதை போய் சர்ச் பண்ணி பார்த்து அதோட இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும் போது நம்ம மைண்டில் ரொம்பவே நல்லா ஸ்டோர் ஆகும். ஏன்னா நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி. ஸோ அவங்க எல்லாருக்குமே பெனிஃபிட் ஆகணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இன்கேஸ் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க இல்லை ஒர்க் பண்ணுறீங்கனாலும் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான். பெரிய அம்மாங்களுக்கு கூட யூஸ் ஆகும். நீங்கள் உங்கள் பசங்கக்கிட்ட இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டு அவங்கள இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை தினமும் மிஸ் பண்ணாதீங்க. இதனால் உங்களோட டைம் 30 secondsக்கு மேலே வீணாக போகிறது கிடையாது. கண்டிப்பாக நம்ம எல்லாமே நிறைய மொபைல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் அதில் ஆன்சர் பண்ணி நீங்கள் பெனிஃபிட் ஆகணுன்றது என்னோடய விருப்பம். இதுக்கு நம்ம சேனல் கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த கம்யூனிட்டி போஸ்ட் நான் போட்டோன்னே உங்கள் மொபைல் ஃபீடில் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு நார்மலாக ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை ஒயிட் ஷீட் கூட எடுத்துக்கலாம். நார்மல் A4 ஷீட் எடுத்திங்கன்னா அது 21 cm × 29.5 இருக்கும். ஸோ அதில் ஒரு 2 cm மட்டும் நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துடணும், நான் கட் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் இதே மாதிரி 4ஆக மடிச்சுக்கணும். இந்த மாதிரி 4ஆக மடித்த பிறகு அந்த க்ளோஸ்ட் எண்டை நான் இப்போ பண்ணியிருக்க மாதிரி பாதியாக இந்த மாதிரி வீடு மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் எண்டில் ஒரு பேப்பர் மட்டும் எடுத்து மடிக்கணும். இந்த சைடில் ஒரு பேப்பர் மட்டும் எடுத்து இப்படி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த லைன் தெரியறது நம்மளுக்கு லைனோட இம்ப்ரெஷன் கிடைக்கிறதுக்காக நான் இந்த வாட்டி 2 வாட்டி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே மடித்து வச்சுருக்கிறதையும் கீழேயும் சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போது நம்மளுக்கு இதை இங்கே மடிக்கும் போது சென்டர் லைன் க்ரியேட் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சென்டர் லைன் க்ரியேட் ஆகணும். அந்த எண்டு முடிகிற இடத்துல நம்மளுக்கு ஒரு லைன் இம்ப்ரெஷன் கிடைக்கணும், அதுக்காக தான். ஸோ அது கிடச்சோடனே இப்படி நம்ம இங்கே பண்ணும்போது இங்கே சென்டரில் இந்த கோடு வரணும். அதுக்காக தான் நம்ம லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரு ஸ்டெப் பண்ணது மடித்தோம். அந்த மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திருப்பியும் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த சென்டரில் லைன் கோடு வரணும். அந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஈஸியாக இதை இப்படி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கணும். ஸோ கரெக்டாக ஸ்கொயர் ஷேப் கரெக்டாக அப்ளை ஆகணும். அதுதான் நம்மளுக்கு மேட்டர். ஸோ அந்த மாதிரி கிடச்சோடனே இதை மடித்து அதுக்குள்ளே ஒரு நம்ம பண்ணதில் ஒரு ஓப்பன் இருக்கும், அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட பாக்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ எல்லாருமே ஹலோ கிட்டி கேட்டிருந்தீங்க. நம்ம யூனிகார்ன் சிலதெல்லாம் யூனிகார்ன் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நான் இன்றைக்கி ஹலோ கிட்டி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறேன். இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி தெரியறதுல அதை விட கொஞ்சம் ஒரு 0.5 cm கம்மியாக ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா நான் பிளாக் பேப்பர் இந்த மாதிரி ஹலோ கிட்டிக்கு மீசை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக நான் ஒரு 6 பிளாக் கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா கண்ணுக்காக பிளாக் கலர் பேப்பரை இந்த மாதிரி கண்ணு மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ கண்ணு ரெடி. இந்த மாதிரி கண் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மீஸ் எல்லாமும் ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி மீசை ஒட்டிட்ட பிறகு ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்து வாய் மாதிரி நம்ம அது ஒரு ரவுண்டாக இருக்கும். ஸோ அதனால் ரவுண்டாக எல்லோ கலர் ஷீட்டில் கட் பண்ணிவிட்டு அதையும் நான் இந்த மாதிரி ஒட்டிடுறேன். ஸோ இப்போ இந்த மீசை கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதை கட் பண்ணி கொஞ்சம் சின்னதாகிக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கு கண்டிப்பாக போ இருக்கணும் இல்லைங்களா. ஸோ போ நான் அப்படியே வரைஞ்சிக்கிறேன். நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு பிளாக் கலர் மேலே அவுட்லைன் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இப்போ இதை இங்கே ஒட்டிக்கலாம். இதுக்கு காது வைக்கணும், காது வைக்கலை. ஸோ காது இப்போ ரெடி பண்ணிக்கலாம். காது போக்கு கீழே வரணும். ஸோ 2 இந்த மாதிரி
ஒரு ஓவல் பாதி ஓவல் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு அதையும் வந்து ஒட்டிட்டோன்னா நம்மளோட ஹலோ கிட்டி பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி. உங்களுக்கு இந்த பென் ஸ்டாண்ட் பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆஃப்ல தான் வீடியோ முடிஞ்சிடுச்சு. தமிழ் கிராஃப்ட்ஸ் லெட்ஸ் கலர் அப். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம்.